வெல்கம் டு இந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் பேஜ் அண்ட் லாஸ்ட் ஒரு 3 வீடியோஸா நம்ம டேட்டா அனாலிட்டிக்ஸ் உடைய செஷன்ஸ் எல்லாமே கண்டினியூஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல எக்ஸல்ல ஆல்ரெடி நம்ம வந்து 2 செஷன்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு தேர்ட் செஷன் அப்படின்றது தான். ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ்ல நான் உங்களுக்கு போன வீடியோலயே நான் சொல்லியிருந்திருக்கேன். சம், கவுண்ட், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம்லாம் ஒரு ஃபங்க்ஷனா பார்த்தோம். அதுக்கு டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்காம விட்டுருந்தீங்க அப்படின்னா முதல்ல அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் அதை பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு இதோடைய கண்டினியூட்டி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபைன். நம்ம போன வாட்டி நம்ம பார்த்ததுலயே இஃப் அண்ட் இஃப் ஆர் இஃப் நாட் இது மாதிரியான லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்துருக்க மாட்டோம். அப்படின்னா என்னன்னு கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் மை டேட்டா செட் வித் தி ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் அண்ட் அவங்களுடைய மார்க் லிஸ்ட் இப்போ என் கையில இருக்கு. அண்ட் ஜஸ்ட் கால்குலேட்டிங் திஸ். இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு நான் 3 டேட்டா வந்துட்டு ஒரு 5 பேரோட 5 மார்க் வந்துட்டு நான் வந்து வச்சிருக்கேன். இப்ப இதுல இவங்க வந்து பாஸ் ஆனாங்களா ஃபெயில் ஆனாங்களா இல்ல வந்து எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா பாஸ் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா ஃபெயில் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிஃபோர் தட் இவங்களுடைய டோட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஐம் ஜஸ்ட் இன்சர்ட்டிங் அ நியூ காலம் ஹியர். நான் ஒரு காலம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் அது வந்து அவங்களுக்கான டோட்டல் போடுறதுக்காக நான் வச்சிருக்கேன். ஸோ ஆல் டி ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கால்குலேட் திஸ் அண்ட் இது எல்லாத்துக்கும் டோட்டல் போட்டுரும். ஃபைன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இப்போ டோட்டலா இருக்கு. நம்மளுக்கு ஒரு 250க்கு மேலேயோ இல்ல ஒரு 200க்கு மேலேயோ டோட்டல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பாஸ் அப்படிங்கறது இதுல வியூ பண்ணி நம்ம காமிக்கணும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே ஃபைன். இப்ப நம்ம 417 அப்படின்னு கண்ணுல பாக்குறோம். ஓகே இது பாஸ் தான். ஏன்னா 250க்கு மேல இருக்கு. 363 அப்படின்னு பாக்குறோம். அதுவும் நம்ம கண்ணால பாக்குறோம். பாஸ் தான். ஓகே 447 பாஸ் தான். ஓகே இது வந்து நம்ம பார்த்து டைப் பண்ணக்கூடியது. இப்ப இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்டா முடிக்கணும். நான் வந்து ஒரு 300க்கு மேல எடுத்தாலோ இல்ல 350க்கு மேல எடுத்தாலோ தான் பாஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப் கண்டிஷன் போறது பெட்டர். மெயினா இந்த இஃப் அண்ட் ஆர் நாட் இதெல்லாம் வந்து கண்டிஷன் ரிலேட்டடா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட்ஸ், ஒரு டெர்மினாலஜிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் ஒரு கண்டிஷன் வச்சு இதன்படி நீ ஒர்க் ஆகு அப்படின்னு நான் சிஸ்டமுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது. இப்போ நான் அந்த இஃப்ங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது we can able to see logical test வேல்யூ ஒருவேளை ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும், ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். பொதுவாகவே ப்ரோக்ராமிங் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா we are giving the condition. If the condition is true, it will run the statement under the if. If the condition is false, it will go to the else statement. False ஆ இருந்தா ஒண்ணு பண்ணும், true ஆ இருந்தா ஒண்ணு பண்ணும். So அதே தான் நான் இங்கேயும் அப்ளை பண்ண போறேன். I'm just giving the logical test. What is the test அப்படின்னா இந்த 417 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த செல்லை தான் நான் வந்து டெஸ்டா கன்சிடர் பண்ணிக்கிறேன், which is my condition. இது எனக்கு greater than equal to 350 இருக்கணும். எனக்கு 350 இல்ல 350க்கு மேலேயோ இந்த G2 அப்படிங்கிற இந்த ஒரு காலம்குள்ள இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? கமா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லாஜிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஹைலைட்டட் போர்ஷன்ல இருந்து அது நெக்ஸ்ட்க்கு ஸ்கிப் ஆயிடும். வேல்யூ ஒருவேளை ட்ரூவா இருந்தா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குது. ஒருவேளை நீ வேல்யூ ட்ரூன்னு பாத்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமின்னு சொல்ற அந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம டபுள் கோட்ஸ்ல தான் பொதுவாவே நம்ம கொடுக்கணும். சோ அடுத்தது ஒருவேளை ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணணும்? ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து ஃபெயில்னு பிரிண்ட் பண்ணி இதோட நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கு மேல நம்ம இதுல எந்த கண்டிஷனும் கொடுக்க தேவையில்லை. நல்லா கவனிங்க. இஃப்ல நான் வந்து லாஜிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிஷனா நான் உள்ள கொடுத்திருக்கேன். என்னுடைய G2 அப்படிங்கிற அந்த காலம்ல 350க்கு மேலேயோ இல்ல 350 வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை பாஸ்னு பிரிண்ட் பண்ணு, இல்ல அப்படின்னா அதை ஃபெயில்னு பிரிண்ட் பண்ணுன்னு நான் தெளிவா இந்த இடத்துல கொடுத்துட்டேன். சோ இதை நான் என்டர் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு பாஸ்ன்னு ஒரு இதுக்கு பிரிண்ட் ஆகுது. இதே மாதிரி எனக்கு எல்லாத்துக்கும் நடக்கணும், அதாவது கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் ஆகணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அதை என்ன பண்ணுங்கன்னா அந்த அந்த பாயிண்டர்ல வச்சு நீங்க டபுள் கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு அது எல்லாத்துக்குமே எது பாஸ் எது ஃபெயில்னு இந்த கண்டிஷனே அப்ளை ஆயிடும். சோ இது நம்மளுக்கு டிராக் பண்ணா நடக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதே தான் நம்ம இப்ப என்ன ஃபாலோ பண்ண போறோம்னா இஃப் அண்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இப்ப நான் வந்து ஒரு டோட்டலை வச்சு பாஸ் அண்ட் ஃபெயில் அப்படிங்கறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இப்ப அதுவே நான் என்ன பண்றேன் அப்படின்னா மோர் தென் ஒன் கண்டிஷனை கொடுக்குறேன். வாட் இஃப் மோர் தென் ஒன் கண்டிஷன்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா
இப்ப 78 இங்கிலீஷ்ல வாங்கியிருக்கோம், 85 தமிழ்ல வாங்கியிருக்கோம், 90, 88, 76. ஓகே, இதெல்லாமே ஓகே. எனக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் 45க்கு மேல எடுத்திருந்தா பாஸ். எல்லா சப்ஜெக்ட்லயும் எனக்கு 35க்கு மேல 35க்கு கீழே நீங்க எடுத்திருந்தீங்கன்னா ஃபெயில். அந்த மாதிரி நான் ஒரு கண்டிஷனை வந்து இது கிட்ட ஒரு கண்டிஷனுக்கு மேல நான் வந்து மென்ஷன் பண்றேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம வந்து இஃப் அண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். இப்ப நான் இந்த இஃப்குள்ளேயே என்ன பண்றேன் அப்படின்னா அண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை உள்ள கொண்டு வரேன். இது எதுக்காக அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க முடியும் செக் வெதர் ஆல் தி ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் ஆல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஒருவேளை உங்களுடைய லாஜிக்கல் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியில எல்லாமே ட்ரூவா இருக்கு அப்படின்னா அது ட்ரூங்கிற ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். அதுல ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா கூட உங்களுடைய டோட்டல் கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேல்யூ. இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த ஒரு செல்லை நான் செலக்ட் பண்ணி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35. எனக்கு இங்கிலீஷ்ல 35க்கு மேல இருக்கணும் அண்ட் அதே சமயம் தமிழ்லையும் எனக்கு 35க்கு மேல இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு 2 கண்டிஷன் மட்டும் இப்போதைக்கு நான் வைக்கிறேன். வேணும்னா மேக்ஸ், சயின்ஸ், சோசியல்ல நம்ம ஆட் பண்ணிட்டே போலாம். எவ்வளவு வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். பட் நான் என்ன பண்றேன்னா வெறும் இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்கு மட்டும் நான் மேண்டிட்டரியா கொடுக்குறேன். ஐம் ஜஸ்ட் க்ளோசிங் திஸ். நம்மளுக்கு அந்த க்ளோஸ் ஆகுற சப் ஃபங்க்ஷன், ஓப்பன் ஆகுற சப் ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு அந்த ரெட் கலர் பிராக்கெட்ல தான் நம்மளுக்கு காமிக்கும். அது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மெயின் ஃபங்க்ஷனை நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னா பிளாக் கலர்ல காமிக்கும். சப் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றப்போ, ஓப்பனா க்ளோஸ் பண்றப்போ அது ரெட் கலர்ல தான் காமிக்கும். அண்ட் கமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப மறுபடியும் அதே தான் கேக்குது. நான் பாஸ்னா என்ன கொடுக்கணும், ஃபெயில்னா என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஃபெயில்னு கொடு, ட்ரூ ஆச்சுன்னா பாஸ்னு கொடு அப்படின்ற மாதிரி நம்ம இங்க மென்ஷன் பண்ணிட வேண்டியதுதான். இப்ப நீங்க அதே இஃப் தான் யூஸ் பண்றீங்க. பட் லாஜிக்கல் டெஸ்ட்ல அண்டுங்கிற ஃபங்க்ஷன் வர்றதுனால இது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா தெரியுது. அவ்வளவுதான். மத்தபடி நம்ம போட்ட அதே இஃப் தான் இந்த இடத்துலயும் யூஸ் ஆகுது. இப்ப நீங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லா உங்களுக்கு பாஸ்ன்னு காமிக்குது. அண்ட் அதே மாதிரி மேக்ஸிமம் எல்லாத்துலயுமே பாஸ் ஆன மார்க் தான் இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல போயிட்டு வேல்யூ சேஞ்ச் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் விக்னேஷ் ஆருக்கு வந்து நான் 67 அப்படிங்கிறதுக்கு பதிலா ஒரு 26 அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபெயில்னு தான் காமிக்கும். அண்ட் அதே மாதிரி இங்க ஷாலினின்னு இருக்கிற இடத்துல 22 அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்கேயும் சேஞ்ச் ஆகும். சோ இதுதான் இஃப் அண்ட்ல இருக்கக்கூடியது. நான் என்னதான் 2 ஃபங்க்ஷன்ல கொடுத்திருந்தாலும் ரெண்டுலயுமே 35க்கு மேலன்னு கொடுத்து ஒன்னு பாஸ் ஆயிருந்தாலும் ஒன்னு ஃபெயில்னா அது ஃபெயில் தான். சோ இதே தான் நம்மளுக்கு ஆர்லயும் நடக்குது. ஆனா ஆர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன செலக்ட் பண்ணி கொடுக்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் அதே விஷயம் தான் நான் எங்கேயும் பண்றேன். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35, கமா பாஸ், கமா ஃபெயில். ஃபால்ஸா இருந்தா எனக்கு ஃபெயில்னு பிரிண்ட் பண்றேன்னு நான் சொல்றேன். அண்ட் இந்த இடத்துல ஐம் ஜஸ்ட் டிராகிங் திஸ் ஒன். எனக்கு எல்லாமே பாஸ்ன்னு தான் காமிக்குது. ஈவன் இதுல வந்து ஒரு சப்ஜெக்ட்ல நான் ஃபெயில் ஆயிருந்தாலுமே கூட எனக்கு அது பாஸ்ன்னு தான் காமிக்குது. பிகாஸ் ஆர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நான் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்திருக்கேன், நான் ஒரு கண்டிஷனை கொடுத்திருக்கேன். எனக்கு அந்த 2 கண்டிஷனோ இல்ல 3 கண்டிஷனோ கொடுத்திருக்கேன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா போதும்பா. எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுனாலும் அந்த கண்டிஷனை நான் வச்சு ட்ரூன்னு தான் நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வேர்ட். ஒரு ஆப்ஷனலா இல்லாம ஒரு எக்ஸெப்ஷனா இல்லாம ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம்னா அதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் மட்டும் எனக்கு ட்ரூவா இருந்தா போதும். மத்தது எல்லாமே ஃபால்ஸா இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். ஆனால் எத்தனை நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு ஆர்லயும் காமிக்கும்னா எப்போ நீங்க தமிழ்லயும் 22 வாங்குறீங்களோ, இந்த போத் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபெயில் அப்படிங்கறதே காமிக்கும். சோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இஃப் நாட் அப்படிங்கிறது இது வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா இது பாஸ் ஃபெயில் ஆகும், ஃபெயில பாஸ் ஆகும் காமிக்கும். அப்படியே தலைகீழ நம்மளுக்கு காமிக்கும். இப்ப நான் இந்த இடத்துல நாட் அப்படின்னு நான் உள்ள கொடுத்து ஒரே ஒரு கண்டிஷனை தான் நான் வந்து செக் பண்றேன். சோ இத நான் செக் பண்ணும்போது ஒருவேளை எனக்கு ஒரிஜினல் கண்டிஷனா இருந்தா சொல்றேன். ஒருவேளை ஒரிஜினல் இஃப் நான் யூஸ் பண்ணும்போது B2ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ 35க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு பாஸ்ன்னு காமி இல்லைன்னா ஃபெயில்னு காமி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இது வந்து பாஸ் தான் ஆக்சுவலி. ஆனா நம்மளுக்கு காமிக்கும் போது அது ஃபெயில்னு காமிக்கும். இது அப்படியே இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போட உள்டா. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாஸ்னா இங்க ஃபெயில், இங்க ஃபெயில்னா இங்க பாஸ். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு காமிக்கும். இங்க ஃபெயில்னா இங்க பாஸ். அந்த மாதிரி நம்மளுக்கு மாத்தி மாத்தி தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா
உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டை காமிக்கும். ஸோ இதுதான் இஃப் நாட்ல இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்சஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதோட கண்டினியூட்டியா நம்ம சம், கவுண்ட், சம் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும் இது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கிளியரா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த இஃப் நாட், இஃப் ஆர், சம், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் கவுண்ட், மினிமம் மேக்ஸிமம் இது எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மட்டும்தான் அடுத்தடுத்த டாபிக் நம்ம மூவ் ஆக முடியும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை நீங்க கண்டினியூ பண்றது பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம அடுத்தடுத்த வீடியோல இன்னும் எக்ஸலோடைய அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்க்க போறோம். டேஷ்போர்ட் கிரியேஷன் வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ இதோடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம ஐஏயோடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் ரெகுலரா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.